திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே லாரி உரிமையாளரை கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், எதனால் இந்த போராட்டம்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. இவருக்கு ஒரு மனைவி மற்றும் 2 மகன் ஒரு மகள் உள்ளனர். இந்த நிலையில சத்தியமூர்த்திக்கு சொந்தமாக லாரி ஒன்று உள்ளது. இந்த லாரியை நேற்று மாலை சர்வீஸ் செய்துவிட்டு அவருடைய இடத்தில் நிறுத்திவிட்டு தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடன் வேலை பார்க்கும் சில நபர்கள் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தரிசுவெளி என்னும் இடத்திற்கு வருகை தர சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது அதை நம்பி அங்கு அவர் சென்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் உழைத்து பார்த்தால் சத்தியமூர்த்தி தரிசுவெளி என்னும் இடத்தில் அரிவாளால் தலை மற்றும் கை, கால் உள்ளிட்ட இடங்களில் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு வந்த பொதுமக்கள் இதனை பார்த்து மன்னார்குடி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அவரது உடலை மீட்டு மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைத்திருக்கிறார்கள். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததா அல்லது மதுபோதையில் பிரச்சனை ஏற்பட்ட கொலை நடந்ததா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் தற்பொழுது உடனடியாக சத்தியமூர்த்தியை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சவளக்காரன் கிராமத்தில் அவருடைய உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடன் பேச்சுவார்த்தையில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் சத்தியமூர்த்தியை கொலை செய்த நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும் என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் காரணமாக திருவாரூர் மன்னார்குடி சாலையில 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கருண்கரட் தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டு தற்பொழுது குற்றவாளிகளை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.